மாயா சார், சாரி சார், இன்னைக்கு கிளாஸில் நடந்துக்கிட்டது தப்பு தான். சார் சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இன்னைக்கு கிளாஸ் எடுத்தீங்கல்ல, அதில் ஒரு சின்ன டவுட். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக தனியாக இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா நானே வந்துடுறேன். அப்புறமா எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிடலாம். மாயா என்னடா தின்னுட்டே இருக்க? கொரோனா வந்துறியா? சீக்கிரம் வாடா. நீயே போய் ட்ரை பண்ணாதான்டா தப்பு. ஒரு கோழியே வந்து குழம்பு வைன்னு சொல்லுதுன்னா எவனா சும்மா விடுவானா? உனக்கு அழக ரசிக்க தெரியலடா மாயா. இப்போ அதோட பிரச்சனை போடா. வாதியார் வேலைங்கிறது புனிதமானது, உனக்கு எங்க தெரியும்? வாதியார் வேலை புனிதமானதாப்பா. காதல் அதையும் தாண்டி புனிதமா. கொடுத்ததெல்லாம் கொடுத்தா. என்னப்பா தான பத்திரத்தை கையில கூட எடுத்து பார்க்க மாட்டேன்ற? இப்படியே பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாச்சும் ஒன்று சொல்லு. நாங்களும் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்கிறது? இன்னைக்கு ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சா. ரெண்டுல ஒன்று தெரிஞ்சாங்கணுமா? எங்க இருந்தா போல தைரியம் வந்து உங்களுக்கு? உன்னை பேச சொன்னா வீடியோ வீடியோ பேசிட்டே இருப்பேன். நீ வீட்டுக்கு வந்து முதல்ல சாப்பிடு. சரி, அதுக்கால வரதே. அப்படி வந்து நிப்பீங்களா? அண்ணன் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? எங்களுக்கு உரித்தானது தானே கேக்குறோம். எனக்கு நீங்க 4 மக்கள் ஒண்ணுதான். உங்க அண்ணனுங்க பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்கடா மாயா. உங்க அப்பனை நிம்மதியாவே இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் புதுசா என்ன? எல்லாம் பழகிடுச்சு. இப்போ பார்த்துக்கலாம். சரி, அந்த முட்டா பயல்கள்ட்ட நீ எதுவும் பேசிக்காத, சரியா? உங்க அப்பன் பாத்துக்குவாப்ல. நான் பார்த்து எது வீட்டை பிரிச்சு கொடுக்கவா? என்னடா நஞ்ச புஞ்சை எல்லாம் 3 பேர் கழுவி வச்சுலடா. மாயா பேருக்கு அந்த வீடு ஒண்ணுதான். அதுலயும் பங்குகிட்டு வந்துட்டு வெக்க கட்ட நாய்களா? ஏன்பா பெத்த பிள்ளைங்கிட்ட பேசுற மாதிரியா பேசுறீங்க? ஏதோ எதிரிகிட்ட பேசுற மாதிரிலாம் பேசுறீங்க. நீங்க ஒரு அப்பன்ட்ட வந்து பேசுற மாதிரி பேசுறீங்க. வந்துட்டார்ல வாத்தியாரு, இவருக்காண்டி தான் முடி பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. மாயா நீ கொஞ்சம் உள்ள வைப்பா. ஏன்பா இவனை படிக்க வைக்காதானே ஒரு புறம் கடனை உடனே வாங்கினேன். எங்களையா படிக்க வச்ச? அதான் 10ஆவதோட நிப்பாட்டிட்டியே. எல்லாரையும் தான் படிக்க வச்சேன். உங்க மண்டையில படிப்பேறல, அதுக்கு நான் என்ன பண்ணேன்? ஏய் விடுங்கடா. இவரு 2ஆம் தரமா அந்த கேரளக்காரையை கூட்டு வந்தார்ல, நம்ம ஆத்தா அப்பயே சண்டை போட்டுருக்கணும். இப்ப நாம சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? டேய் இதுக்கு மேல என்ன மாதிரி பேசினையே பிள்ளையோட பார்க்க மாட்டேடா. கண்டத்திரமா வெட்டி எரிச்சிடலாமா? ரேவதி 22. தேங்க்யூ சார். நாகேஸ்வரி 24. தேங்க்ஸ் சார். பிரியா பிரியா சார், பிரின்சிபல் உங்களை அவசரமாக வர சொன்னார். மிஸ் மாயா, டெய்லி 1 மணி நேரம் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அது மட்டும் இல்லாம உங்க சப்ஜெக்ட்ல தான் இந்த பொண்ணு ஃபெயில் ஆயிருக்கு. அதுக்கு நீங்க தானே பொறுப்பு. சொல்லுங்க சார். காலேஜஸ்க்கு அப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஃபெயில் ஆகிற அளவுக்கு பிரியா ஒன்றும் போர் ஸ்டூடெண்ட் இல்லை சார். என்னது சார்? நீங்களே பாருங்க சார், நான் என்னமோ வேணும்னே அவர் சப்ஜெக்டில் ஃபெயில் ஆன மாதிரி சொல்கிறாரு. நான் ஃபெயில் ஆனதுலேருந்தே நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரல சார். அழகுதான் வருது. அழாதமா பிரியா, நான் சார்ட்ட எடுத்து சொல்கிறேன். முதல்ல கண்ணை தொடச்சிக்கோ. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏன் சார், ஒரு ஸ்டூடெண்ட்டே வந்து கேட்குறப்ப உங்களுக்கு என்ன தயக்கம்? சரிங்க சார், நான் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்கிறேன். ஆனால் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன ரிக்வெஸ்ட்? சீக்கிரம் சொல்லுங்க. பிரியா மட்டும் இல்லை, இன்னும் 4 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. எல்லாருக்கும் சேர்த்தே கிளாஸ் எடுக்கிறேன் சார். சார் நான் மட்டும் தானே ஸ்பெஷல் கிளாஸ் கேட்டேன், வேற யாரும் வந்து கேட்கலையே. ஏமா இன்னும் 4 பேர் சேர்ந்து படித்தா நல்லதானம்மா? இதில் உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நோ ப்ராப்ளம், ஐ அம் ரெடி. தரங்க சார், இன்னைக்கே கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே சார். அம்மா சாரை ஃபாலோ பண்ணு, எனக்கு வேலை இருக்கு. டப்பா வண்டி எடு. சார், பிரின்சிபலே உங்களை ஃபாலோ பண்ண சொல்லிட்டாரு. இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகேவா? லுக் பிரியா, நீ என்ன ட்ரை பண்ணுறேன்னு எனக்கு புரியல. அவர் தான் உன்னை அவாய்ட் பண்றாருல, அப்புறம் எதுக்கு இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? வேண்டாம் பிரியா, விட்டுரு. உங்ககிட்ட நான் அட்வைஸ் கேட்டேனா?
விட்டுனா எப்படி விட முடியும்? அதெல்லாம் விட முடியாது. ஏய், நீ தான் சிங்கப்பூர் போய் செட்டில் ஆக போறல்ல, அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வெட்டி வேலையெல்லாம்? முதல்ல உன்னால உங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ண முடியுமா? அவருக்கு மட்டும் தெரிஞ்சது. ஏய், அதெல்லாம் அடுத்த பிரச்சனை, அதை நான் பார்த்துக்குவேன். ஆனால் இவர் எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுறாரு? எனக்கு என்ன குறைச்சல்? பக்கத்து காலேஜ் பசங்களாம் நான் ஒரு வார்த்தை பேசுவேனான்னு ஏங்கிட்டு இருக்கானுங்க. இந்த காலேஜே என்னை ராணி மாதிரி கொண்டாடிட்டு இருக்கு. இதுக்கு மேலே வேற என்னதான் வேணும்னு தெரியல. ஒருவேளை அவர் வேற யாரையாவது லவ் பண்றாரோ? எனக்கு என்னமோ நம்ம தமிழ் ப்ரொஃபசர் கல்பனா தான் அவரை கரெக்ட் பண்ணிட்டான்னு தோணுது. சான்ஸே இல்லை. எனக்கு மாயாவை பற்றி நல்லா தெரியும். இங்கே பாரு பிரியா, நம்ம காலேஜ் முடிய இன்னும் 10 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள ஓப்பனா சொல்லிடு. பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலையா விட்டு போயிட்டே இரு. உனக்கு ஆளா இல்ல? பிடிச்சிருந்தா இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். 2 வருஷமா பிடிக்காதவருக்கு இந்த 2 வாரத்தில் பிடிச்சிட போதா? பிரியா, நேரா பேசுறேன், அது இதுன்னு போய் பல்ப் வாங்கிக்காத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். இங்கே பாருங்க, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போவேன். 2 வாரம் என்ன, 2 நாள் ப்ரொஃபஸர் மாயாவை லவ் யூ பிரியான்னு சொல்ல வைப்பேன். மேம், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. சார் எவ்வளோ நேரம் இருப்பீங்க? ஒரு 1 hour இருப்பேன். மாயா சார், பிரியா, இங்கே என்ன பண்ணுற? எக்ஸாம் எழுதல? உங்களை பார்க்க தான் வந்தேன், உங்ககிட்ட பேசணும். முதல்ல போய் எக்ஸாம் எழுது, அப்புறம் பேசிக்கலாம். இல்லை, உங்ககிட்ட எனக்கு தனியாக பேசணும், இப்போவே, இங்கே. பிரியா, கையெடு. கண்ணன், 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 கதவை திறங்க சார். கண்ணன், கேக்குதா? கண்ணன், கண்ணன், கேக்குதா இல்லையா? நான் தான் போட்ட சொன்னேன். நான் சொல்கிற வரைக்கும் கண்ணன் கதவை திறக்க மாட்டார். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சார், எனக்கு இருக்கிறதே கொஞ்சம் நேரம் தான். சரி, என்ன பேசணும் சொல்லு. சார், நான் உங்களை லவ் பண்ணுறேன். உங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்க. என்னதான் சார்? லிசன் பிரியா, நீ உன் ப்ரொஃபஸர் கிட்ட பேசிட்டு இருக்க. டோன்ட் ப்ளே வித் மீ. I'm not playing with you, Professor. I'm in love with you. Seriously. பிரியா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு பிரியா. யாரோ பார்த்தா என்ன நினைப்பாங்க? கதவை திறக்க சொல்லு. என்ன கோவப்படுத்தாத பிரியா. இப்போ எதுக்கு என்ன அவாய்ட் பண்றீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? பிரியா, எனக்கு மேல அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எதுவும் இல்லை. இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே வராது. கண்ணன், கதவை திறங்க. என் மேல ஃபீலிங் இல்லையா? 2 வருஷமா உங்க பின்னாடி தானே சுத்தி சுத்தி வந்தேன். அது எப்படி ஃபீலிங்ஸ் இல்லாம போச்சு? ஏன்னா நீ என் ஸ்டூடெண்ட், நான் உன் ப்ரொஃபஸர். நீ உன் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண பிரியா. இதுதான் உங்க பிரச்சனையா? இன்னும் 4 நாள்ல என்னோட எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிடும்.
ஸோ அதுக்கப்புறமா ஓகேவா? பிரியா எனக்கு இந்த காலேஜில் ஒரு பேர் இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு. உன்னோட இந்த சில்லி லவ்க்காக அதை விட்டு தர முடியாது. இடியட். கண்ணன் கண்ணன் somebody open the door. அப்போ என்னை விட லப்பை விட உங்க பேரும் மரியாதையும் தான் முக்கியமா போயிருச்சா மாயா? தப்பு பண்ணிட்டீங்க மாயா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. பார்க்கறதே இல்லை சார். யாராவது இருக்கீங்களா? கேக்குது. இந்த கொஸ்டின் சார். மிஸ் மாயா. மாயா சார் இங்க என்னடி பண்றாரு? என்னன்னு தெரியலையே. என்ன பண்றா? பிரியா, நீ இந்த கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்கலாம் உண்மையாமா? ப்ரொஃபசர் மாயா உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரா? அம்மா, ஒரு தடவைக்கு 100 தடவை விட யோசி. ஆனா உண்மையை சொல்லு, யார் வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாது. ஆமா, தப்பா நடந்துக்கிட்டாரு.